நான் பைக் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாமா? தாராளமாக வண்டியை ஒரு ரவுண்டே கூட போயிட்டாங்க. என்னண்ணா நீங்கள் கையிலே ஸ்டார்ட் பண்ணுறீங்க? நம்மளுக்கு அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கிட்ட வாங்க. ஓல்டு வண்டியோட ஒரு சின்ன சீக்ரெட்டு, இப்போ ஆம்ப் வந்து மைனஸில் இருக்கும்போது அடிச்சிங்கன்னா கம்ப்ரெஷன் மேலே தான் வரும். இது நிறைய பேருக்கு தெரியும், தெரியாத நண்பர்களுக்கோசம் இப்போ ஆம்ப் வந்து ஸ்டடி பண்ணியாச்சு. கையில் ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இது ஆம்ப் சென்டர் வெஸ்ட்டு, அதாவது இப்போ ஆம்ப் மைனஸில் இருந்ததுன்னா ரிட்டைலில் இருக்குன்னு அர்த்தம். இது வந்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட் வெஸ்ட்டு அடிச்சிங்கன்னா ஈஸியாக ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா நிறைய பேர் இப்போ லேட்டஸ்ட் வண்டி ஓட்டுறதுனால செல்ஃப் ஸ்டார்ட் வந்துச்சு, அதே மாதிரி கிக்கரில் அது டேரெக்டாக அடிச்சு ஸ்டார்ட் ஆகும். இது பாயிண்ட் வாங்கிட்டதுனால கொஞ்சம் சின்ன டிப்ஸ் தான், ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகே, ஆனால் இப்போ இன்னொன்று, இப்போ இதில் லெஃப்ட் சைடு பிரேக் இருக்குது, நம்ம எல்லாம் ரைட் சைடில் இப்போ வருது இல்லை, இது ஈஸியாக இப்போ இது லெஃப்ட் சைடு இருக்கனால இது ஒரிஜினாலிட்டிக்குன்ற ஒரு கஸ்டமர் ப்ரைஸ் இருக்குது. அது வந்து அந்த காலத்துலேருந்து ஒரு ஸ்டாண்டர்டை யூஸ் பண்ணுறவங்களுக்கு இதை மாற்றவே மாட்டாங்க. ஓகே, இப்போ ரீசெண்டாக பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு ரைட் சைடு வேணும், லெஃப்ட் சைடு வேணும், அவங்களோட மைண்ட் செட் ஒன்று மாதிரி இருக்கும். விண்டேஜாக வச்சுருக்கவங்க அது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஏன்னா இது பிரேக் வந்து லெஃப்ட் சைடு தான்ன்றது ஒரு லேபிள் இருக்குது. ஓகே, இதை மாற்றதுனால இல்லை இப்போ என்ன மாதிரி இது வரையும் அதிகமாக ஓட்டாமல் புதுசாக எடுக்கும்போது அவங்களுக்கு பழகிடும். இல்லை நிறைய பேர் கீரை போட்டு மெரிச்சுன்னு இருப்பாங்க பிரேக்கு, அதுதான் ஒரு சின்ன குழப்பம் வரும். பட் ஆனால் கொஞ்சம் ஓட்டி பழகிட்டா அது இதை விட்டு இறங்க மாட்டாங்க. இது வந்து இருக்கிறதுலே அல்டிமேட்டான ஒரு மிஷின். ராயல் என்ஃபீல்ட் கொடுத்ததுலேயே ரொம்ப அல்டிமேட்டான ஒரு மிஷின். இந்த மிஷினு ஈக்குவல் எதுவுமே கிடையாது. தனித்தனியாக வேலை செய்யலாம். டைமிங் தனியாக வச்சுக்கலாம், கியர் பாக்ஸ் தனியாக வச்சுக்கலாம், ஹெட் போர்ட் தனியாக பார்த்துக்கலாம், எல்லாமே தனித்தனியாக பார்த்துக்கலாம். இதை புரிஞ்சிச்சுன்னா இது மாதிரி ஒரு ஈஸி மெக்கானிசமே கிடையாது, புல்லட் மாதிரி. ஓகே, ஓகேண்ணா, தேங்க்ஸ். ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ARK Diaries. நான் உங்கள் ஆனந்த். குளத்தில் இருக்கக்கூடிய kfactory ஷாப் தான் வந்திருக்கோம். ஒரு ராயல் என்ஃபீல்டு விண்டேஜ் புல்லட் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெஸ்டோர் ஆகி சேலுக்கு வந்திருக்கு. அண்ட் ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் புல்லட்டும் ஒன்று வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ உங்கள் கேரேஜிலும் பார்த்தீங்கன்னா நிறைய பைக்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கீங்கண்ணா. ஃபஸ்ட்டு இப்போது இந்த புல்லட் வந்து சேல் சொல்லியிருந்தீங்க. ஸோ புல்லட்டோட மாடலு என்ன கண்டிஷனில் இருக்குது, இது எல்லாமே நம்ம போகிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றியும் கடையை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோண்ணா. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு kfactory. அனைவருக்கும் வணக்கம். இது பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு கிளாசிக்கு ஒன்று ரீஸ்டோர் ஆகிட்டுருக்கு. அது இல்லாமல் ஒரு ஓல்டு விண்டேஜ் 84 மாடல் சேலுக்கு இருக்குது. இதில் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே A to Z ரீஸ்டோர் பண்ணிருக்கு. டயரு, ஸ்போக்ஸு, அப்பு, ஆல்மோஸ்ட் எல்லாமே புதுசு. இன்ஜின் ஒர்க்கும் ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணிருக்கு. கியர் பாக்ஸு, கிளச்சு, ப்ளைட்டிங், பெயிண்டிங், ஆல்மோஸ்ட்டு விண்டேஜ் மீட்ரு கொஞ்சம் வாங்க. விண்டேஜ் மீட்டர் ஃபுல்லாகவே வண்டி ரொம்ப யூனிக்காக ரெடி பண்ணார் கஸ்டமர். கரெக்டாக ரெடி பண்ணினா ஒரு 1000 கிலோமீட்டர் தான் ஓடுருக்கு. ஒரு சின்ன சின்ன ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தினால அது சேல் ஆகுது. ஸோ யாருக்காவது தேவைனாலும் இல்லை யாராவது வந்து பார்க்கணுன்னாலும் பிரதரை கான்டாக்ட் பண்ணுங்கள். பிரதர் கான்டாக்ட் நம்பர் தருவார். ஓகே ப்ரோ, ஓகேங்களா? நான் உங்களோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக தேவைன்னா உங்களை. இவ்வளோ தான் வண்டி கண்டிஷனு. ரொம்ப கஷ்டம்லாம் பட தேவையில்ல. செல்ஃப் ஸ்டார்ட் வைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. கிக் ஸ்டார்ட் வந்து கையிலேயே அடிச்சுட்டு போயிடலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு தரமான கண்டிஷனில் இருக்க வண்டி. வண்டி இன்ஜின் எல்லாமே அந்த அளவு பக்கா கண்டிஷன் இருக்குது. ஃபுல்லாக பக்காவாக ரெடி பண்ணி வச்சு நம்பரும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். 3 டிஜிட்னாவே கொஞ்சம் வேல்யூ தான் அதுக்கு. ஓகே, ஆனால் இது எஃப்சி டீட்டெயில், இன்சூரன்ஸ் எஃப்சி டீட்டெயில் ஒரே விஷயம் இது நேரில் வந்து 31/7/1984 வண்டி எடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ரிஜிஸ்டர் ஆகிறது பார்த்தீங்கன்னா 27 வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. ஓகே, அடுத்த 5 வருஷம் செகண்ட் ஓனர் வண்டி மிச்சப்படி எல்லாமே கரண்டில் இருக்குது. ஓகே, ஆனால் இப்போலாம் இந்த மாதிரி ஃபுல் ரெஸ்டோரேஷனுக்கே ஒரு 80 ரூபா 1 லட்ச ரூபா கிட்ட வந்துடுது. ஸோ ப்ரைஸ் வந்து ரிவீல் பண்ணுறீங்களா இல்லை நம்ம கால் பண்ணலாமா? உங்களுக்கு கால் பண்ணி நான் சொல்கிறேன். ஒரு வண்டி ஒரு கண்டிஷனில் இருக்கும். ஒன்று பெயிண்டிங் வரைக்கும் பண்ணால் ஓரளவுக்கு கரெக்டாகிடும். ஒன்று மிஷின் வைஸ் ரொம்ப ஒர்க் அதிகமாக இருக்கும். அந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை ரேட் மாறும். ஓகேண்ணா. ஆனால் இப்போ கிளாசிக் போயிடலாமாண்ணா? கிளாசிக்கா வாங்க. ஆக்சுவலாக இது கிளாசிக்கே கொஞ்சம் விண்டேஜாக பண்ணுறோம். விண்டேஜ் மீன்ஸ் எப்படின்னா ஓல்டு இதுவாக இப்போ தான் பேஸ் வந்திருக்கு. இதுக்கு மேலே இன்னும் நிறைய அசம்பிளிங் வேலைலாம் இருக்குது. அதுவும் இல்லாமல் மிஷின் வைஸும் கொஞ்சம் இன்டீரியலாக ஒர்க் பண்ணுறோம். நான் உங்களோட இன்ஸ்டா பேஜ்லையும் பார்த்துருந்தேன். ஒரு க்ரீன் கலர் புல்லட்டு, நிறைய புல்லட் ஃபுல் ரெஸ்டோர் பண்ணியும் நீங்கள் வீடியோ போட்டிருந்தீங்க. ஓகே, இந்த மாதிரி இப்போ புல்லட் வந்து நம்ம ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ நாள் எடுக்கணும் நம்மளுக்கு? மினிமம் ஒரு 60 to 70 days. அதான் இப்போ ஒர்க் லோடு எனக்கு அதிகமாக இருக்கிறதுனால ஏன்னா எடுத்த வண்டிகள் நம்ம அதை முடிச்சு கொடுக்குற டைமில் இருந்து இது கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் ஆகும். ஆனால் இப்போ சொல்லுங்கண்ணா. ஆனால் இப்போ நம்ம விண்டேஜ் புல்லட் ஒன்று பார்த்தோம். வேறு ஏதாச்சும் பைக்ஸ் வந்து நம்மக்கிட்ட சேலுக்கு இருக்கா? சேல்ஸ்க்கு Yamaha இருக்குது.
வரும் போயிடுது உடனே 1 hour 2 hourல போயிடுது. இது வந்து இன்றைக்கி எப்படியும் ஒரு 3 பேர் வரணும். ஒருத்தர் ஜிபே பண்ணுறேன்னாரு, ஜிபே பண்ணாதீங்க, வண்டியை வந்து நேரில் ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணிங்கன்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. அது சரிங்கண்ணா. ஆனால் நம்ம அந்த என்எஸ் சொல்கிறீங்களா? என்எஸ் சமதம் வாங்க வாங்க வாங்க. காலையிலேயே ஒரு ஃபோன் காலு. என்னன்னா, ஆனால் சென்ட்ரல் ஃப்ளக்கு உடஞ்சிச்சின்னாரு. என்னன்னு கேட்டால் இது மாதிரி தனித்தனியாக எடுத்துன்னு வர காட்டுறாரு. இதை இன்ஜின் பிரிச்சா தான் மாட்ட முடியும் சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் பண்ணுறதுக்கான ஒரு ஈஸியான சொல்யூஷன் நம்மகிட்ட இருக்க டூல்லே வச்சு தான். இது வந்து ஆக்சுவலாக ஒரு பெட் போல்டு, அதிலே வெல்ட் பண்ணி இங்கேயே எடுத்தாச்சு. பிரதர் தான் எடுத்துன்னு சொல்லுங்கள், இதில் என்ன இருக்குது, என்ன கான்செப்ட், எதுனால வந்தீங்க? எலக்ட்ரிக்கல் ஃபால்ட்டுக்காக ஸ்பாட் பிளக் டவுட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு செக் பண்ணாங்க. ஓகே, போது உடஞ்சிச்சு. ஆமாம், இப்போ வந்ததுன்னா என்ன ஆச்சு, எவ்வளோ நேரம் ஆச்சு? ஹாஃப் அன் ஹவர்லேயே பண்ணிட்டேன். ஓகே. ஆனால் இப்போது ஏன்னா இப்போ இன்னொருத்தர் டயக்னைஸ் பண்ணவர் வந்து ஃபுல்லாக இன்ஜின் பிரிக்கணும்னு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம அந்த ஃபுல்லாக பிரித்ததுக்கும் இப்போ நம்ம இது பண்ணதுக்கும் பட்ஜெட் எவ்வளோண்ணா மாறும்? இதுன்னா வெல்டிங் காஸ்ட்டு ப்ளஸ் ஒர்க்கிங் காஸ்ட்டு. ஓகே. இன்ஜின் பிரிச்சோம்னா டைம் ஃபஸ்ட்டு எனக்கு இல்லை, இன்ஜின் பிரித்து பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை. நிறைய ஒர்க் லோடு இதனால் இதை பிரிச்சுட்டு அவங்களையும் கஷ்டப்பட்டு எனக்கும் டைம் வேஸ்ட் ஆகிறதுனால சிம்பிளாக சொல்யூஷன் இருக்கும்போது ஏன் இன்ஜினை பிரிக்கணும். ஸோ அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்கண்ணா. ஆனால் வேறு நம்ம வண்டியில் எல்லாமே ஒர்க்கு தான் வந்துருக்கு. ஒரு நாளைக்கு சர்வீஸ் போய்ட்டு அப்படியே போயிட்டே இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்எஸில் புஷ்ஷு போயிட்டு செயின் அப்படியே லூஸ் ஆகிட்டு கைடிச்சு. பிரதர் ஃபோன் பண்ணிதாரு, வேறு வாங்க. பிரதர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவோட பிக் ஃபேன். ஸோ அவர் தான் சொல்லணும் என்ன இதனால என்ன கம்ப்ளைண்ட் பிரதர்? ஏன்னா இன்னைக்கு காலையில் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது செயின் தான் டேமேஜ் ஆகி மொத்தமாக இதாகிடுச்சு. ஸோ லாக் ஆனதுனால அப்புறம் பிரதர் கால் பண்ணிட்டு உடனே நீ எடுத்துகிட்டு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. ரொம்ப நாளாக எடுத்துகிட்டு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து ஆஃபீஸ் போகும்போது மொத்தமாக சேஞ்ச் பண்ணிடலாம், மொத்தமாக டேமேஜ் ஆனதுனால எனக்கு வர மாதிரி ஆகிடுச்சு. வந்தோடனே ப்ரோ மொத்தமாக எதுவும் கேட்கல, வந்தோடனே கழட்டி இது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இது எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு டீமுக்கு தான் நன்றி சொல்லணும். இவர் வந்து என்னோட பெரிய பையன். ஏன்னா டீம் சப்போர்ட் இல்லைன்னா நம்ம ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்துக்க முடியாது. ஃபஸ்ட்டு பெரிய நன்றி டீமுக்கு. ஏன்னா அவங்க ஒவ்வொரு வேலையும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு விஷயம் நம்ம சொன்னோன்னா அதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக என்ன சப்போஸ் டவுட் இருந்தாலும் நம்மளை வந்து திருப்பியும் இது என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த விஷயம் கற்றுக்கிற இன்ட்ரெஸ்ட்டோடு இருக்கிறவங்கள தான் வரும். என் பசங்களை பார்த்தீங்கன்னா கெத்து. ஆனால் இப்போ நம்ம ஆர்எஸ் என்எஸ் இப்போ லேட்டஸ்ட் வண்டி எல்லாமே இருக்குது. அண்ட் இங்கே ஒரு ஆர்எக்ஸும் இருக்குது. ஆர்எக்ஸ் வந்து ஆக்சுவலாக ஒரு விஷயம் என்னென்னா கதம்பமாக ஆகிட்டாங்க. கதம்பம் மீன்ஸ் எப்படின்னா எல்லாத்தையும் கலந்து ஒரு ஒரிஜினாலிட்டி இல்லாமல் ஆகிட்டாங்க. ஓகே. ஸோ அதை எல்லாத்தையும் ஒரிஜினாலிட்டி பண்ணுறதுக்கோசம் வந்திருக்கு. அதில் இல்லாமல் மிஷின் வைஸு ஃபுல்லாக போர் எல்லாமே சீஸ் ஆகிட்டு ரொம்ப ஃபுல் ஒர்க். அப்போது ஃபுல் ஒர்க் இல்லை, மிஷின் ஒர்க்கு ஜென்ரல் சர்வீஸ் தான். அதுக்கப்புறமா தான் மீதி கஸ்டமர் ஓட்டி பார்த்துட்டு வேறு எதுனா வேணும்னாலும் நம்ம 2 ஸ்ட்ரோக் சர்வீஸும் அந்த மாதிரி பண்ணி தரோம்ல. 2 ஸ்ட்ரோக் பெயின். 2 ஸ்ட்ரோக் வந்து இன்னைக்கு நேற்று இல்லை, கிட்டத்தட்ட வந்ததுலேருந்து நம்ம 2 ஸ்ட்ரோக் தான் பண்ணிருக்கோம். ஸோ 2 ஸ்ட்ரோக் வந்து என்ன வேணாலும் நம்ம ஒரு அவங்களோட கஸ்டமரோட என்கொயரிக்கு ஏற்ற மாதிரி தான். இப்போ ஒருத்தவங்க ரீஸ்டோர் பண்ணணுவாங்க, ஒருத்தவங்க ஜெனரல் சர்வீஸ் பண்ணணுவாங்க. ஸோ எதுக்காக இருந்தாலும் நம்ம பெஸ்ட் சொல்யூஷன் கொடுக்கலாம், பெஸ்ட் ப்ரைஸ்லையும் பண்ணி தரலாம். ஆனால் நீங்கள் நம்ம சுசுகி பைக்ஸும் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க 2 ஸ்ட்ரோக் சர்வீஸ் அந்த மாதிரி. ஏன்னா நிறைய பேர் ஆர்எக்ஸ் மட்டும் தான் பண்ணுறாங்க. ஆர்எக்ஸ் வண்டினாவே வண்டி தானே. பெட்ரோலில் வர வண்டி நீங்கள் முப்பட்லேருந்து சூப்பர் பைக் வரைக்கும் கூட பண்ணுவேன். ஏன்னா டுகாட்டி பேனிக்கல் பார்த்தீங்கன்னா 1300 cc, அதுக்கு ஒரு கிளியர் கேஸே செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆகுது. ஓகே. ஆர்லி டேவிட்சன் அது ஒன்றும் சின்ன வண்டி கிடையாது. அதே மாதிரி எக்ஸல் சூப்பர் எம்ஐடி எதை குத்தாலும் பண்ண தெரிஞ்சதும் இன்ட்ரெஸ்டோட பண்ண போகிறோம். ஆனால் அந்த கிளியர் கேஸை பற்றி சொல்லுங்கள். கிளியர் கேஸ் என்னன்னா நிறைய பேர் புதுசாக பார்த்தாங்க. காரணம் ஏன்னா இந்தியாவில் ஃபஸ்ட்டு நம்ம தான் அதை லான்ச் பண்ணோம். எந்த வண்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு MT 115. அதுக்கப்புறமா தான் எல்லா வண்டியிலையும் போட ஆரம்பித்தோம். அதுவும் நாம் தான் ஃபஸ்ட்டு பண்ணது. ஆல்மோஸ்ட் இது அப்ராடில் இருக்குது. அது இங்கே வந்து எல்லா வண்டிக்கும் முடியாது. ஆனால் இப்போ ஆல்மோஸ்ட் எந்த வண்டி கேட்டாலும் நம்மளால பண்ண முடியும். ஓகே. நான் அதான் நிறையா KTM டாமினர் நிறைய வண்டிக்கு அதுக்கப்புறம் லைனாக பண்ணிட்டீங்க. அது போயிட்டே இருக்கு நிறைய வண்டி. சரி, இப்போ ரீசெண்டாக RTR கூட ஒர்க் போயிட்டுருக்கு. ஓகே. ஆனால் இந்த கிளியர் கேஸ் முடிச்சுட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்களா? அப்போ சொல்லுங்கள், நான் ஒரு வீடியோ கண்டிப்பாக. அதே மாதிரி ஒரு கிளாசிக்கும் ரெடி ஆகிட்டு இருக்கலாம். கிளாசிக் ஒர்க் போயிட்டு இருக்கு. இந்த வீக்கில் மேக்ஸிமம் உங்களுக்கு கூப்பிட்றேன். ஓகே. நீங்கள் ஏன்னா விண்டேஜ் லுக்கும் சொல்லிட்டீங்க. விண்டேஜ் லுக் அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் கான்செப்ட். ஓகே. இன்னும் கஸ்டமர் சாய்ஸ் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக யோசிச்சு வச்சிருக்காரு. அவரோட அவுட்புட்டை காட்டினாரு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம். ஆனால் நீங்கள் சில பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தீமா ஸ்டிக்கரிங்கு, அந்த பெயிண்டிங். ஆமாம், அது ஸ்டிக்கராக நிறைய பேர் இறங்கி. தயவுசெய்து ஸ்டிக்கர் கிடையாது, அது ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஏர் பிரஷ் தான். ஓகே.
அது ஏர் பிரஷ்ல தான் பண்ணுறதுனால அது நிறைய பேர் ஸ்டிக்கர்னு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது எல்லாமே ஏர் பிரஷ் பெயிண்டிங். ஆமாம், இல்லைண்ணா நான் ஸ்டிக்கர் யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா ஸ்டிக்கர் வந்து நம்ம ஃபியூச்சரில் ஒரு இடத்துல பட்டுதுனாலும் கார்னர் மட்டும் வந்துடும். இது பெயிண்ட் அப்படி கிடையாது, பர்ஜ் ஆகிடும். ஓகே, ஒரு ஒன் டைம் தான் இல்லை லைஃப் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகேண்ணா. ஃபுல்லாக அந்த என்ஃபீல்டு ரெடி ஆனோடனே சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களை கூப்பிட்றேன். வேறு ஏதாச்சும் ஆர்எக்ஸ் இல்லைன்னா என்ஃபீல்டு சேல் நிறைய இருக்குது. ஒரு 13 வண்டி இருக்குது ஆர்எக்ஸ் மட்டும் பண்ண வேண்டியது. உங்களை கூப்பிட்றேன் கண்டிப்பாக. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ. அதுக்கு அண்ட் இந்த வீடியோவில் அண்ட் விண்டேஜ் ராயல் என்ஃபீல்டு பார்த்துருப்பீங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாம், அண்ணன் காமிச்சிருப்பார். உங்களுக்கு இந்த பைக் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ணனோட ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக அவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ அண்ட் கே ஃபேக்ட்ரி ஷாப்போட தொடர்ந்து பண்ண போகிறோம். சேனலுக்கு முதல்ல வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு பைக் வீடியோ மீட் பண்ணுறேன். பை ஃப்ரம் ARK.